Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம இனிப்பான சுவையான பால் பாயசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சவ்வரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி 3/4 கப் எடுத்திருக்கேன். திராட்சை 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு ஒரு சிறிய அளவு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி பால் பாயசம் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு வாணலை வச்சு 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிடுவோம். நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நம்ம முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். கூடவே உலர் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் நெய் விட்டு சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த சேமியா தான், லைட்டா வறுத்தா போதும். வறுக்காத சேமியாவா இருந்தா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் பாயசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு வாணலை வச்சுக்குவோம். ஒரு நல்ல கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பாயசம் வைக்கும்போது அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்துக்குவோம். கூடவே பாசிப்பருப்பையும் போட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுல 2 to 3 அளவு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க விடலாம். அது பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. சவ்வரிசியே பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதோட நீங்க சேர்த்து சேமியாவையும் போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த பதத்துல இருக்குது பாருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கூட நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாலை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊத்திக்கலாம். ஊத்தி அதை நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுவோம். கொதிச்சிட்டு இருக்கு. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டுக்கலாம். அது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோடனே அது கொஞ்சம் தண்ணி வரும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால், காய்ச்சி வச்சிருக்கிற பாலை ஊத்தி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க நல்லா சவ்வரிசி சேமியா எல்லாம் சூப்பரா வெந்திருக்குது. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை போட்டு ஒரு கிண்டிக்கிடலாம். கூடவே நம்ம தட்டி வச்சிருக்கிற ஏலச்சுக்கை தூவி விட்டு ஒரு கிண்டினா போதுங்க. அப்படியே கமகமான ஒரு வாசனை வரும் பாருங்க. அது சொன்னா புரியாது. இந்த வாசனையோட நீங்களும் நல்ல இனிப்பான சுவையான பால் பாயசம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாயசத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். நல்ல இனிப்பான சுவையான பால் பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.